ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சேங்கரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 3/6/2023 சனிக்கிழமை, சித்த யோகம். இன்னைக்கு திதி பார்த்தேன்னா சதுர்த்தசி. ஒரு மத்தியானம் ஒரு 11 மணி 11:30 மணி வரலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பௌர்ணமி இன்னைக்கு வந்துடுறது. நட்சத்திரம் பார்த்தேனால் விசாக நட்சத்திரம். இன்னைக்கு காத்தால ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மொத்தமே அனுஷ நட்சத்திரம். நாளைக்கு காத்தால், அதாவது 4ஆம் தேதி காத்தால 5:30 மணி வரலும் அனுஷ நட்சத்திரம் இருக்குது. அனுஷ நட்சத்திரம் மிகவும் வசத்தியான நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். அதாவது காஞ்சி மகா பெரியவர் ஜெயந்தி அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இன்னைக்கு சனிக்கிழமை. அதாவது சங்கராச்சாரியார் பெரியவர், அவருடைய ஜெயந்தி இன்னைக்கு. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா எல்லா விதமான அச்சீவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்களே, ஆனால் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் பூசம், அனுஷம், உத்திரட்டாதின்ற 3 நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவானுக்கு பார்த்தேன்னா துலாம், அதில் உச்சம் பெறார். அதாவது எடை தட்டு ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால் உங்களுடைய பாவகர்மா புண்ணியகர்மா ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பார்த்து அதுக்கு உண்டானது, பாவத்துக்கு உண்டானது தண்டனையும், புண்ணியத்துக்கு உண்டானது நல்ல ஒரு உங்களுக்கு உண்டான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதை கொடுப்பார். இதில் என்ன பியூட்டின்னா, நான் 100 பாவம் பண்ணியிருக்கேன், ஒரு 50 புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போ 50 கழிச்சுக்கோங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. 100 பாவத்துக்கு உண்டான பலன் தனியாகவும் 50 புண்ணியத்துக்கு உண்டான பலன் தனியாகவும் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் சனி பகவானை பார்த்தாலே ஒரு பயம் வர்றதுக்கு காரணமே அதுதான். தவறுகள் செய்தால் தவறுகளுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக உண்டு. சரியாக நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன்களும் சனி பகவானால் கொடுக்கப்படும். அதனால தான் சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டமே கொடுத்துருக்கா. அதனால் ஒரு பெரிய ஏற்றம். அதனால தான் இந்த அனுஷ நட்சத்திரம், அதுவும் விருச்சிக ராசியில் மிகப்பெரிய ஏற்றம். பூசம் கடகத்தில் வரும், அனுஷம் விருச்சிகத்தில் வரும், மீனத்தில் உத்திரட்டாதி வரும். இதில் என்ன பெரிய விசேஷம்னா, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3மே குரு அணியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ராசிகள். அதாவது குரு அணி சுக்கிர அணின்னு பிரிஞ்சிருக்கு. அதனால் அந்த 2த்தில் பார்த்தோம்னா குரு அணியில் இருக்கக்கூடிய ராசிகள், அதாவது குரு அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள்ன்றது சூரியன், சந்திரன், செவ்வாய் குருவோடு சேர்ந்திருப்பாள். அவளுடைய ராசியில் சனி பகவானுடைய நட்சத்திரம் பெரிய ஏற்றம். உடையாத நட்சத்திரம், அதாவது ஒரே இடத்துல ஒரு ராசியில் முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது பெரிய ஏற்றமான விசேஷம். இன்றைக்கி சனிக்கிழமை வேறு. கண்டிப்பாக இன்றைக்கி ராகு காலத்தப்போ, அதாவது 9:10 ராகு காலம் இருக்கும். ராகு காலத்தில் போய் விளக்கு போடுறதும், சனி பகவானுக்கு போய் எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்கும். சனி பகவானை நிச்சயமாக வேண்டிக் கொண்டு வர்றது நல்லது. சரி, இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் சொல்லிட்டேன். யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதாவது மேஷ ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் இன்னைக்கு கோச்சார பிரகாரம். அதனால் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் சாப்பிட்டுட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இப்போது ஒரு ராசியாக இப்போது மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால், எனக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரநாதன், சூக்ஷ்மநாதன் இதெல்லாம் பார்த்து உங்களுடைய தசா காலம் எப்படி இருக்குது, உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்குது, லக்னம் சரியாக இருக்கிறதா, இது எல்லாத்தையும் டைம் கரெக்ஷன் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன், பரிகாரங்கள் ஏதாவது எளிய பரிகாரங்கள் இருந்ததுன்னா சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இப்போ சொல்கிறது சந்திர பகவானுடைய
அதாவது மூமெண்ட்டை வச்சு அதாவது அவர் போகக்கூடிய பாதையை வச்சு சந்திர பகவானுடைய பாதையில் இருக்க பலன்களை சொல்கிறோம். அதனால் ஒரு ராசிக்கும் உண்டான பலன்கள் இப்போ சொல்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை. சரி, மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது. அதாவது பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து கேந்திரத்தில் துர்கிரகங்களும் கோணத்தில் வந்து நல்ல கிரகங்களும் சுப கிரகங்களும் இருக்கணுன்றது விதி. அப்படி இருந்ததேயானால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய ஏற்றத்தடைவர். செவ்வாய் பகவான் வந்து கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஆனால் நீச்சப்பட்டு போகிறதுனால உடல் நலத்தில் கேடு வரக்கூடும். இருந்தாலும் சுக்கிர பகவான் வந்து அங்கே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா சுபர் அவர் பார்க்கறதுனால நல்ல ஒரு சுபரோடு சேர்ந்து இருக்கிறதுனாலே உங்களோட ராசியில் பார்த்தேனால் குரு பகவானும் இருக்கார். அதனால் நல்ல ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைய போகிறது. உங்களுக்கு வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் வரும் இன்றைக்கி. ஏன்னா பௌர்ணமி இன்றைக்கி அதே ஒரு 11 மணிக்கு மேலே பௌர்ணமி வந்துடுறது. நல்ல நாளாகவும் இருக்குது. வைகாசி பௌர்ணமி முழு நிலவாகவே இருக்கும். நல்ல ஒரு முழு நிலவு, நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய நிலவாக இருக்கும். சித்திரையும் வைகாசியும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தலையானால் திருமண யோகம் உண்டு. திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தீர்களேனால் உங்களுக்கு வந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல்நாட்டுக்கு படிக்க போகிறதுக்கு உண்டானவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குங்க. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் வேறு. லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு பானகம் வந்து அம்சை பண்ணுங்க. பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. அம்சை பண்ணிவிட்டு அவரோட பிரசாதத்தை சாப்பிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிறம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். இளைய சகோதர ஸ்தானத்தில் இருக்கார். இளைய சகோதரனுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்கார் 3ஆம் இடத்துல. செவ்வாய் வந்து காரகன், சகோதர காரகனே அங்கே இருக்கார். அதனால் 3ஆம் இடத்துல அவர் இருக்கார். சுக்கிரனோடு சேர்ந்துருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த 3ஆம் தேதி அமைய போகிறது. உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அனுகூல்யமான நாட்களாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியதையும் தாமரைப்பூ எடுத்துகிட்டு போட்டு லக்ஷ்மி தேவியை சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மிதுன ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த ராசிக்கு மறைந்த புதன் நிறைந்த கல்வி. 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நல்ல சுபர். அவர் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல குதூகலமான நல்ல ஒரு விசேஷமான நல்ல சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கூப்பிட்டு வெளில போவீங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பணத்தை வாரி கொடுப்பார். புதிய வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. சனிக்கிழமை வேறு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடக ராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 5ஆம் இடத்துல ராசிநாதனே இருக்கார். ஏன்னா செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கார். சந்திர பகவான் செவ்வாய் வீட்டில் இருக்கார். பரிவர்த்தனை யோகம் மாறுது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமமாக இருக்கார். அதனால் பெரிய ஏற்றம். ஏன்னா ராசியின் அதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை நினைச்சிங்கனாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி திடீர் பண வரவு வரும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திடீர் பண வரவு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. பெரிய ஏற்றம் வரும்.
கையில் வந்து ஒரு சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது. புத பகவானோட, அதாவது தனஸ்தான அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். செய்யும் கூட தொழிலில் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைச்சி பண வரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி புதுசாக வந்து ஏதாவது ரியல் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அது நிச்சயமாக ஜெயமாகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்க. துளசி மாலை போட்டு வாங்க, அவருக்கு பெரிய ஏற்றம் வரும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு இது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னியா ராசி, உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கிறது 9ஆம் காரகனோட சேர்ந்து இருக்கார், பெரிய ஏற்றம். 9ஆம் அதிபதி 11ல் இருக்கார். அதுவும் வந்து தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரும், மூதாதையர்கள் சொத்து வரும். மூதாதையர்கள் சொத்தின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். செவ்வாயும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 3 8ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையாக இருக்க 3 8ஆம் அதிபதி வந்து 11ஆம் அதிபதியோட பரிவர்த்தனையாவது பெரிய விசேஷம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு எங்கேருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இன்றைக்கி உண்டு. 3ஆம் தேதி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்கிட்டு வாங்க. ஆனால் ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு வெண்ணகாப்பு சாத்துங்க. இன்றைக்கி சனிக்கிழமை வேறு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். நீல கலர் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது. 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 10ஆம் அதிபதியும் தனஸ்தானாதிபதியான 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்கிறது பெரிய யோகம். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எந்த இடத்த தொட்டிங்கனாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எதை தொட்டிங்கனாலும் பொண்ணாகும். அதுவும் வந்து இந்த கேட்ரிங் டெக்னாலஜி அதை தவிர வந்து இந்த கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கும் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போட்டு தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து நீல கலர் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக வச்சுக்கோங்க. விருச்சிகம், விசாகம், மனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் இன்றைக்கி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். பெண் செவ்வாய். அதனால் அம்மன் கோவிலுக்கு போகும்போது எலுமிச்சம்பழம் மாலை போடுவோம், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை வேறு ராகு காலத்திலே போவோம், 9:10 போய் போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் எது நினைச்சாலும் நடக்கும். உங்களுக்கு வந்து திடீர் பணம் வரவு வரும். லக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். மூதாதையர்கள் ஆசீர்வாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியும் ராசியிலேயே உட்காந்துருக்கார். பரிவர்த்தனை யோகம் வேறு, கேட்கவே வேண்டாம். எந்த வேலையை தொட்டாலும் அதில் பொண்ணாக குவியும், கவலைப்படவே தேவையில்லை. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது வந்ததுனாலும் நீங்கள் இன்றைக்கி எது தொட்டிங்கனாலும் வெற்றி தான், கவலைப்பட வேண்டாம். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசி 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி 8, 12 பரிவர்த்தனை. வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று வரும். நல்ல உங்களுக்கு அதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக இன்றைக்கி கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வரதும், கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அந்த ஆரஞ்சு கலர் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி, உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துலேயே இருக்கார். அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த ராசிக்கு 7 சனி நடக்கிறது. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், ஆட்சி பெற்று போயிருக்கார் ஆண் சனியாக. அதனால் வாக்கில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். குடும்பம் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கார். அதனால் பார்த்தோன்னா கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் வரும். இன்றைக்கி கூட்டு தொழிலில் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஏற்றம், அன்பிலியபிள், யோசிக்கவே வேண்டாம்.
திடீர் பணவரவு வரும். எதை தொட்டாலும் லாபமாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் வந்து கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரவேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கார். ஆட்சி பெற்ற சனி பகவான் அப்படின்றதுனால ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப அதிகமாக கொடுப்பார். உங்களுடைய 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறதுனால வேலையில் மிகப்பெரிய லோடு இருக்கும். அதாவது வேலை எப்போ செஞ்சுட்டு இருந்தால் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய மேன்மை இருக்கும். உங்களை பாராட்டாதவர்கள் இருக்கவே முடியாது. அந்த அளவில் இருப்பீங்க. இன்றைக்கி எதை தொட்டிங்கனாலும் அந்த வேலையில் வந்து நல்ல கச்சிதமாக பண்ணி முடிக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் நவகிரக சன்னதிக்கு போய் சனீஸ்வரனுக்கு எல்தீபம் போட்டுவாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உண்டு அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் வந்து பார்த்தேனால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 9ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் போகிறார். 5ஆம் அதிபதி 9 ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு வந்து திடீர் பணவரவு வரும். தந்தை மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல சௌபாகியம் உண்டு. பதவி புகழ் அந்தஸ்து இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் கவனம் தேவை. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 7.5 சனி இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.